ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே முகமுகமாய் நம்மை சந்திக்க வைத்த தேவாதி தேவனை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. போகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? 2 அரசர்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை, தேவ மனிதன் இறைவாக்கினரின் வார்த்தையின்படியே, இறை வார்த்தையின்படியே யோர்தானின் 7 முறை முங்கின போது அவன் சரீரம் சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறினதா. நாமான் என்ற நாகமான் சரீரத்தில் வேதம் சொல்லுகிறது. 2 அரசர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அவர் சேனாதிபதி, நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆள், அவர் பராக்கிரமசாலி. ஆனால் சரீரத்தில் எப்படி இருக்கிறானா? அந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்குள்ளாய் கொஞ்சம் சிரிப்பு வந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான், ஆனால் அவனுக்கு எப்படி இருக்கா? குஷ்டரோகியாக இருக்கான். எல்லாம் இருக்குது, ஆனால் சரீரம் எப்படி இருக்குது? பலவீனப்பட்டு இருக்கிறத. ஆனால் அவன் வீட்டிலே வேலை பார்த்த அந்த சிறுமி நற்செய்தியை கொடுத்தாள். இந்த நற்செய்தியின் மூலமாய் தேவ மனிதனை சந்திக்கும்படி அவன் புறப்பட்டு வருகிறான். தேவ மனிதனை சந்திக்கும்படியாய் கடந்து வரும்போதும் தேவ மனிதன் நேருக்கு நேராக சந்திக்கவில்லை. அவர் சொன்னார், யோர்தானிலே 7 முறை முங்கு, 7 முறை ஸ்நானம் பண்ணு, 7 முறை குளி, உன் பலவீனம் கடந்து போகும். ஆனால் இவனோ என்னுடைய ஊரிலே, என்னுடைய நாட்டிலே புனிதமான ஆறுகள் இல்லையோ என்று சொல்லி பேர்களை சொல்கிறார். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். கர்த்தர் ஒன்று சொன்னால் நாம் ஒன்று செய்கிறது. என் வாழ்க்கையில் பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஆதிக்கம் இருக்குது, ஆளுகைத்தன்மை இருக்குது, எனக்கு ஆட்கள் இருக்காங்க, எனக்கு பலன் இருக்குன்னு சொல்லி சொந்த பலனில் நின்று கொண்டு இருக்கிறோம். சொந்த பலனில், சுய பலத்தினால் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறா. தேவ மனிதனின் வார்த்தையின்படியே, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் நியமிக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுடைய வார்த்தையின்படியே வேதம் சொல்கிறது. அன்னை மரியாள் சொன்னால், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். பேதுரு சொன்னார், உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். ஆனால் இந்த மனிதன் தவறு செய்யும்போது மற்றவன் கூட இருக்கிறவன் சொல்கிறான், ஊழியக்காரன் கூட இருக்கிறான். இதை விட பெருசாக சொன்னால் சிரிப்பேர் இல்லையா? போய் ஸ்தானம் பண்ணிப்பார். அவன் ஸ்தானம் பண்ணினானா? நாம் இன்றைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இறுதியும் விட்டு கொடுப்பதில்லை. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். முதல்ல ஆரம்பத்தில் தான் ஒன்றும் தெரியாமல் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டாங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு என்ன தெரியும். இல்லை, எனக்கு அருமையானவர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை, தேவ மனிதன் மூலமாய் பெறப்பட்ட வார்த்தை. ஒரு ஊழியக்காரர் ஒரு ஜெபத்தில் ஒரு சகோதரிக்கு விதமாய் சொன்னாரா, 3 மாதத்தில் உன் பிள்ளைக்கு ஒரு வேலையை நான் ஸ்தாபிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் சொன்னாரா. 3 மாதங்கள் கடந்தது, முடியும் நிலையில் வந்தது. அவள் ஒரு நாள் இவ்விதமாய் சொன்னார்கள். என்னை சந்திக்கும் போது ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஆனால் கிடைக்கவே இல்லை. நம்புங்கம்மா, அது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ஒரு ஊருக்கு போயிருந்தேன், இப்படி சொன்னாங்க, சாலக்குடியில் வச்சு சொல்லி விட்டாங்க. நம்புங்கம்மா, ஆண்டவரை நம்புங்க. சில மாதங்கள் கழித்து நாங்கள் சந்திக்கும் போது அவள் சொன்னார்கள், அந்த ஊழியக்காரர் சொன்ன மாதிரியே எனக்கு என் பிள்ளைக்கு அந்த வேலை கிடச்சிருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவதில்லை. வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தையை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவ மனிதன் வார்த்தையின்படியே அவருக்கு சுகம் கொடுத்தது. உங்களுக்கு என்ன வேணும்? கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரியே, அன்பு தாயே, தகப்பன, பலவீனமாக இருக்கின்றாயோ பலத்தை கேள், சுகவீனமாக இருக்கிறோ சுகத்தை கேள், பொருளாதாரத்தை நெருக்கடி இருக்கிறதோ அதை கேள். விசுவாசித்தினில் அவள் 7 முறை ஸ்தானம் பண்ணினாள். நீயும் நானும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து தேவ சமூகத்தில் கதறினீர்கள். நிச்சயமாக பதில் உண்டாயிருக்கும். நிச்சயமாக அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்வாய்.
இப்பொழுது நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேலைக்காய் சோத்துரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, தன் ஸ்தானாதிபதியின் வார்த்தைகளை நிலைநிறுத்தி பேசுகிற தேவன், நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன், ஊழியக்காரன் வார்த்தையை அன்றைக்கு கேட்டு நடந்த நகமானுக்கு அற்புதம் செய்தவர், இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளிருதியங்களை சோதித்து பார்த்து ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிற பாரங்களை அறிந்து அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.